ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜீவன்யாஸ் கிச்சன். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எல்லாரோடைய ஆல் டைம் ஃபேவரட்டாக இருக்கக்கூடிய லெமன் ஜூஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அடிக்கிற வெயிலுக்கு எதமாக நல்லா சில்லுன்னு நம்ம சட்டுன்னு செய்யக்கூடிய ஜூஸ்னால் அது லெமன் ஜூஸ் தாங்க. அந்த ஜூஸையே இன்றைக்கி நம்ம 3 விதமாக எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம சேனல் ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம செய்ய போகிற இந்த 3 விதமான ஜூஸுக்கு நான் இன்றைக்கி 3 எலுமிச்சம்பழம் எடுத்துருக்கிறேன். இப்போ 3 பழத்தையும் இந்த மாதிரி கையில் வச்சு நல்லா ரோல் பண்ணி எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி உருட்டிட்டு நம்ம ஜூஸ் பிழியும் போது நமக்கு நல்ல ஜூஸ் கிடைக்கும். பாருங்கள், 3 பழத்தையும் நல்லா உருட்டி இந்த மாதிரி 2 கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு மிக்சர் ஜார் எடுத்துருங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு பழத்தை மட்டும் நல்லா ஜூஸ் பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துருங்க. பாருங்கள், விதை எதையும் சேர்க்க வேண்டாம், அந்த ஜூஸை மட்டும் நல்லா பிழிஞ்சு இந்த மாதிரி சேர்த்துக்குங்க. இப்போ இது கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துருங்க. கூடவே அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துருங்க. சேர்த்துட்டு இதை நல்லா அரைச்சிருங்க. பாருங்கள், அரைச்சாச்சு. இதை அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நமக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிறேன். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போது 2வது லெமன் ஜூஸ் செய்ய போகிறோம். அதுக்கு மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஒரு லெமனை மட்டும் நல்லா ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. பாருங்கள், ஜூஸ் பிழிஞ்சாச்சு. இப்போ இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, ஒரு 10 புதினா இலைகள், ஒரு 5-6 ஐஸ் க்யூப் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தண்ணி எதுவும் சேர்க்காமல் ஃபஸ்ட்டு இதை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. அரைச்சி எடுத்ததுக்கப்புறமா இதில் அரை கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு திரும்பவும் ஒரு தடவை நல்லா அரைச்சி எடுத்துருங்க. நம்ம இதில் புதினா சேர்த்துருக்குறோம் இல்லைங்களா, அதனால் இதை வடிகட்டி எடுத்துக்கோங்க, இல்லைனா சக்கையாக இருக்கும். பாருங்கள், வடிகட்டி எடுத்தாச்சு. எடுத்ததுக்கப்புறமா இதில் தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கோங்க. அவ்வளோதாங்க, நமக்கு புதினா லெமன் ஜூஸ் ரெடி ஆகிடுச்சு. இது அப்படியே இருக்கட்டும். இப்போ 3வது லெமன் ஜூஸ் செய்கிறதுக்கு திரும்பவும் மிக்சர் ஜார் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் ஒரு லெமனை மட்டும் ஜூஸ் பிழிஞ்சு சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 3 விதமான ஜூஸுக்குமே ஒயிட் சுகர் தாங்க யூஸ் பண்ணியிருக்கிறேன். நீங்கள் இதுக்கு பதிலாக ஆர்கானிக் சுகர் இல்லை நாட்டு சக்கரை கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட தேவையான அளவு சக்கரை, நான் 2 டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு, 5-6 ஐஸ் க்யூப்ஸ், 1 டீஸ்பூன் சப்ஜா விதைகள் எடுத்து ஊற வச்சு வச்சுருக்குறேங்க. இப்போ இதிலருந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சப்ஜா விதைகள் இது கூட சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு அரை கப் அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துருங்க. இதை நம்ம வடிகட்ட வேண்டாம், அப்படியே ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். கூடவே தேவையான அளவு தண்ணியும் சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க, நமக்கு சப்ஜா லெமன் ஜூஸும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை சர்வ் பண்ணுறதுக்கு கிளாஸ் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு அதில் ஐஸ் க்யூப் சேர்த்துருங்க. நம்ம புதினா ஜூஸ் ரெடி பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா, அதுக்கு மட்டும் 2 புதினா இலைகள் சேர்த்துக்கிறேன். இப்போ ஜூஸை சர்வ் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. 2வது நம்ம ரெடி பண்ணது புதினா லெமன் ஜூஸ். 3வது ரெடி பண்ணது சப்ஜா லெமன் ஜூஸ். 3 விதமான லெமன் ஜூஸ் நமக்கு இப்போ ரெடி ஆகிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இதே போல் லெமன் ஜூஸ் செஞ்சு கொடுங்க. வெரைட்டியாக குழந்தைங்க, பெரியவங்க எல்லாருமே விரும்பி குடிப்பாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஜீவன்யாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உடனுக்குடனே உங்களுக்கு வரும். தேங்க்யூ.